மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் விஜய் சென்னை வந்தடைந்திருக்கிறார். முதல்வராக பதவியேற்ற பின் முதன்முறையாக டெல்லி சென்ற விஜய் பிரதமர் மோடியை சந்தித்தார். தமிழகத்தின் சார்பாக முக்கிய கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் அவர் இம்முறை சந்தித்திருக்கிறார். இந்நிலையில் அவர் சென்னை திரும்பியிருக்கிறார். தமிழகத்தின் நலன் சார்ந்த 4 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் இப்பயணத்தின் போது முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கிறார். அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கான தெளிவுரை வழங்க கோரிக்கை உள்ளிட்ட 4 முக்கிய கோரிக்கைகளை அவர் பிரதமரிடம் முன்வைத்திருக்கிறார். இந்நிலையில் அவர் தனது டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தனது முதல் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்று வந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அவர் சென்னை திரும்பிவிட்டிருக்கிறார். இந்த பயணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அரசுமுறை பயணமாக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜயுடைய பயணம் நிறைவு பெற்றிருக்கிறது. நேற்று பிரதமரோட சந்திப்போடு நேற்று இரவு அங்கே ஓய்வெடுத்தார். இந்த நிலையில் அவர் சென்னை திரும்பியிருக்கார். இன்று சென்னை வந்திருக்கக்கூடிய அவர் குறிப்பாக அவருடைய நீலாங்கரை இல்லத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இனிமேல் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து அவர் டெல்லியில் எந்த மாதிரியான ஆலோசனைகளை நடத்தினார் என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். டெல்லியில் சென்ற பிறகு அவருடைய முக்கியமான பரந்தூர் விமான நிலையம் போன்ற விஷயங்களில் என்ன மாதிரியான அரசு நிலைப்பாடு இதுவரை நமக்கு விசாரித்த வரை பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட செய்தித்தாள்களில் வந்த செய்தியில் அந்த அளவுக்கு எந்த உண்மையும் இல்லை எனவும், அதே போல அது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் சொல்கிறார்கள். இது போன்ற முக்கியமான திட்டங்களில் ஏனென்று சொன்னால் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒப்புதலோடு நடக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கின்றது. பரந்தூர் குறிப்பாக ஹைதராபாத், பெங்களூருக்கான 2வது கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள்லாம் வந்துவிட்டன. தமிழகத்திற்கு மட்டும் அது இன்னும் சென்னைக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. நாளையிலிருந்து அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக டெல்லியில் எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் குறிப்பாக தமிழக அரசுடைய டெல்லி பிரதிநிதி இதுவரை நியமிக்கப்படாமல் இருக்கிறது. அது குறித்த அறிவிப்பும் விரைவில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் ஒரு இணக்கமான ஒரு நபர் விரைவில் நியமிக்கப்படுவாரும். அது குறித்தெல்லாம் கூட டெல்லியில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய IAS மற்றும் IPS அதிகாரிகள் குறிப்பாக வருண்குமார் IPS உடைய மனைவி வந்திதா பாண்டே உள்ளிட்டவரெல்லாம் கூட முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அனைத்து IAS அதிகாரிகளோடும் முதலமைச்சர் ஒரு இணக்கமான ஒரு நட்புடன் இருப்பதாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த குறித்த நாளைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை பொறுத்து டெல்லி மீட்டிங் எந்த அளவுக்கு அவர்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு